490. சிந்தாம ஊத்து இல்லை ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள்ள அப்பா ஃபுல்லா இருக்குதா சொட்டு இல்ல எங்க போடுற போத எரிச்சுரா ஆயோ போச்சுரா அன்னைக்கு. ஸோ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு 4:30 மணி ஆகுது, 4:25 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நந்தி ஹில்ஸுக்கு தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி பெட்ரோல் போய் பிடிச்சோம். ஸோ டேரெக்டாக நந்தி ஹில்ஸு 67 கிலோமீட்டர் நந்தி ஹில்ஸ் வந்து வேறு லெவலான வைபான ஏரியாங்க. மெயின் திங் என்னென்னா என்ன சொல்கிறது, ஒரு மைண்டு ப்ளசன்ட்ஃபுல்லான ஏரியா. அங்கே போனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் கூட ஏதோ ஒரு கண்டென்ட் போடணும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நந்தி ஹில்ஸுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதான் நான் சொன்னது. சவுண்டு கேட்டிங்களா? சும்மா எல்லாரும் விட்டு வாங்கிக்கலாம். பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கீழே 2 பேர். எஸ் இடியட் மீ ரைட். ஆமாம் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. 2 பொண்ணுங்க நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே ஹெல்மெட் வேர் பண்ணுறது நல்லது. பிகாஸ் எப்போ எந்த டைமில் என்ன நடக்கும் தெரியாது. யூஸ் பண்ணதாங்க நல்ல ஹெல்மெட் யூஸ் பண்ண முடியாது. 100 ரூபா 200 ஹெல்மெட் யூஸ் பண்ணாங்க. அதுவும் போகும், அது கூட மண்டையும் போகும். ஸோ எப்போவுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மெயின் திங் என்னென்னா, இப்போது இவங்க ஸ்பீடாக வர்றது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட் அவங்களது. அவங்க நான் ஞாபகம் வந்தாலும் ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கில் நடந்தோம், அதெல்லாம் காமனு. பட் எப்போவுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹெல்மெட் இல்லாமல் நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். இல்லை காலையிலேயே மேகி அண்ணா இடு டீ குடிண்ணா. காலையிலேயே பிரெட் ஆம்லெட் கட்டிக்காங்க. ஸ்கேனர் இல்லையா? ஓங்கனே சின்ன இருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தாலும் கொஞ்சம் பயம் தான். ஒரு பிரச்சனையான ஒரு ரோட்டில் யாரும் இருக்காங்க. நான் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்.
மழை பெய்யுது. நடுவில் வச்சு வைக்காதீங்க டே. செயின் கட்டு வைக்க அப்பா ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம போனதுக்கப்புறம் காரங்கள்லாம் மேலே வரும். டேய் யாரா அப்படிங்கிறலாம் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆடா ஒரு நந்திக்கு இவ்வளோ ரஷ்ஷு, எப்போ மலை மேலே கூட இவ்வளோ ரஷ்ஷாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனல் நம்ம தான் நந்தி ஹில்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இங்கே சன்ரைஸ் நல்லாயிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து நம்ம எந்த மாதத்தில் போனோம்னா மீன்ஸ் டிசம்பர், ஜனவரி, ஃபெப் அந்த மாதத்தில் போனால் நமக்கு சன்ரைஸ் சூப்பராக தெரியும். இப்போ வந்து மான்சூன்னால ஃபுல்லாக புகை மூட்டம் தான் இருக்கும். புகைமூட்டம் செம்மையாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. என்ன ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இங்கே வரும்போது. பட் ரெஷ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெஷ் இருந்தனால கொஞ்சம் பிரச்சனை. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. ஆமாங்க, இங்கே வந்து கொஞ்சம் சொர்க்கம் மாதிரியே இருக்குது. என்ன ஒரு கிளைமேட், என்ன ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட் ஐஸ்கிரீம் போட்டு போட்டாச்சு. அமுல் ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்குது. இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் கூலாக சாப்பிட்லான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் கிளாசிக் இருக்குது. எப்படி தான் இறங்க போகிறோமோ தெரியலையே. சொல்கிறேன் எப்பா.
இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு லாஸ்ட் டைம் வரும்போது ஜானில் வந்து நினைக்கிறேன், ஜான் இண்டிபெண்டன்ஸ் வரும், ஏதோ ஒன்று வரும், அந்த டைமில் வந்தேங்க. அப்போல்லாம் சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மீன்ஸ் புகத்து மேலே நம்ம இருந்தோம், மீன்ஸ் புகை மூட்டை மேலே நம்ம இருந்தோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, பட் பரவாயில்ல, நாட் டிசப்பாயிண்டட். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு புகை மூட்டத்தில். ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் இங்கே வரும்போது. ஆக்சுவலி வீக்லி இனிமேல் வீக்கெண்ட் ரைட்ஸ் போவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ தான், எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ், மீன்ஸ் எங்கேயாச்சும் உங்களுக்கு பெங்களூரில் வேறு ஏதாச்சும் ஒரு இடம் காட்டுறேன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அதுக்குன்னு அவுட் ஆஃப் இந்தியா கேட்காதீங்க, ஓகேவா? இந்தியாவுக்குள்ளே எங்கேயாச்சும் இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ வேணுமா, இந்த மாதிரி இடம் ஏதாவது தெரியணுமா, அந்த மாதிரி சொல்லும்போது மீன்ஸ் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு கண்டென்ட் இல்லாதப்போ நீங்களும் ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. செம்ம சீன். இங்கேருந்து பார்க்க மீன்ஸ் நம்ம மேலே மேகம் இருக்கும். ஏன்னா இப்போ அதுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்தோம், மீன்ஸ் உள்ளே தாண்டி தான் வந்தோம். இன்னும் டபுள் மீனிங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போல்லாம் கார் லைனில் க்யூவில் நிற்கும். ஏன் தெரியுமா? டிராஃபிக்கு. வீக்கெண்டில் மட்டும் காரில் மட்டும் வந்துடாதீங்க. காரில் வந்தீங்க அவ்வளோதான். நீங்கள் ஈவினிங் போயிட்டு சன் செட்டு தான் பார்க்கணும், சன்ரைஸ் எல்லாம் பார்க்க முடியாது. வரதா இருந்தால் பைக் இஸ் த ஓன்லி ஆப்ஷன் ஃபார் நந்தி ஹில்ஸ் இன் வீக்கெண்ட்ஸ், ஓகேவா? பைக்கில் தான் வரணும். பாருங்க, எவ்வளோ பேருக்கு நடுவு ஒருத்தன் பூண்டு வரான், அவன் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. பாரு எவ்வளோ கியூ இருக்கு. எப்போ 5 கிலோமீட்டருக்கு போகுது, 5 கிலோமீட்டர் ஒரு 2-3 கிலோமீட்டர்லாம் வண்டிங்கெலாம் லைனாக நிற்கிது. அப்படிலாம் டெக்னாலஜி. ஸோ காரில் மட்டும் வந்துடாதீங்க.